அரக்கோணம் போனதும் அங்கே நாகவீடுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த நாகவீடுக்குள்ளே அரும்பாக்கம் ஏரியா இருக்குங்க. அந்த வழியாக போனாக்கா சித்தூர் போகிற வழியில் பிரிட்ஜு கட்டியிருக்கிறாங்க நல்லா. அந்த பக்கத்தில் வந்து சிவன் கோயில், பழைய கோயில், இப்போ ரொம்ப பிரதிஷ்டை பெற்ற கோயில், இப்போ சிவன் கோயில். அந்த கோயிலை இப்போ வந்து யாரோ முன்னாடி இருந்து எடுத்து நல்லா முன்னாடி மண்டபம்லாம் கட்டி சூப்பராக கட்டி வச்சுருக்குறாங்க. எங்களுக்கே தெரியாது. நானும் அங்கே இடம் வாங்கி ஒரு 15-20 வருஷம் ஆகுது. இப்போ போய் பார்க்குறப்போ சிவன் கோயில் நல்லா இருக்குது, போய் பாருங்கள் அப்படின்னாங்க. போய் பார்த்தோம். அவ்வளோ அருமையாக இருந்தது. அங்கே அன்னதானம் கூட கொடுக்குறாங்க. சாப்பிட்டு போங்கம்மா அப்படின்னாங்க. நான் இல்லை, ட்ரெயினுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அது சிவன் கோயில் நல்லா அழகாக கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துருக்கிறேன் பாருங்கள். ஓம் நமச்சிவாய. பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். சித்திரங்கள்லாம் கூட வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. பெருமாள், ரங்கநாதர், சிவன், கொடிமரம். இந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் நந்தி இருக்குது. நந்தி, அந்த நந்தி பார்வைக்கு உள்ளே வந்து சிவன் இருக்கார். அது உள்ளே போகிறப்ப உடம்பெல்லாம் செலுத்துதுங்க. ஓம் சிவாய நம. ஓம் நமச்சிவாய. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கொடிமரம் அழகாக மரங்கள்லாம் இதை பாருங்கள். இப்போ சித்தருடைய ஃபோட்டோங்கள்லாம் இருக்குது. எல்லாம் பார்த்தேன். எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆகுதுன்ட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. பொறுமையாக எடுக்கணும்னு பார்த்தேன். நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக எடுத்துட்டேன். அதுவும் இல்லாத வெயில், கோயிலில் கால் பற்றிக்கிட்டு போச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லா அழகாக பேசுனாங்க. அடுத்த வாட்டி போகிறப்போ பொறுமையாக எடுத்து நான் வீடியோ போடுறேங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கு. அம்மன், சிவன் பக்கத்துலேயே அம்மன், பெருமாளுக்கு எதிர்க்க லக்ஷ்மி. இங்கே பாருங்கள்.